அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. அல் குர்ஆன் தமிழ் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. بسم الله الرحمن الرحيم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. நபியே, போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். போரில் கிடைத்த வெற்றி பொருட்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் உரியது என்று கூறுவீராக. அல்லாஹுவை அஞ்சி உங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள். إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. இறை நம்பிக்கையாளர்கள் யாரென்றால், அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவனது வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால் அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அவர்கள் தமது இறைவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள். الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவிடுவார்கள். أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. அவர்களே உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு தமது இறைவனிடம் அந்தஸ்துகளும் மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு. كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون يجادلونك في الحق بعدما تبين كأنما يساقون إلى الموت وهم ينظرون. இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினர் தமது கண்முன்னே மரணத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுவோரை போன்று பத்ரு போரை வெறுத்த நிலையில் உமது இறைவன் உமது வீட்டிலிருந்து உண்மையுடன் உம்மை வெளியேற்றியது போலவே உண்மை தெளிவான பின்னரும் அது குறித்து உம்முடன் வாதிக்கின்றனர். وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ وَيُرِيدُ اللَّهُ أَن يُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيَقْطَعَ دَابِرَ الْكَافِرِينَ. ஆயுதம் ஏந்தாத வணிப கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள். அல்லாஹுவோ தனது கட்டளைகளால் உண்மையை உறுதிப்படுத்தவும் இறை மறுப்பாளர்களை வேறறுக்கவும் நாடுகிறான். لِيُحِقَّ الْحَقَّ وَيُبْطِلَ الْبَاطِلَ وَلَوْ كَرِهَ الْمُجْرِمُونَ. குற்றவாளிகள் வெறுத்த போதும் அவன் பொய்யை அழித்து உண்மையை உறுதிப்படுத்தவே நாடுகிறான்.
إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين. உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடிய போது அணிவகுக்கும் வானவர்களில் 1000 பேரை கொண்டு உங்களுக்கு உதவுவேன் என அவன் உங்களுக்கு பதிலளித்தான். وما جعله الله إلا بشرى ولتطمئن به قلوبكم وما النصر إلا من عند الله إن الله عزيز حكيم. நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காகவும் இதை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ்விடமிருந்தே தவிர உதவி இல்லை. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக.